அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பல நற்செய்திகளை அவர்களுடைய செய்திகளில் நபிமொழிகளில் சொன்னார்கள். அதில் ஒன்று 10 தோழர்களை குறிப்பிட்டு அவர்கள் சொர்க்கவாதிகள் என்று சொல்லும்போது அபூபக்கரின் ஃபில் ஜன்னா வ உமர் ஃபில் ஜன்னா வ உஸ்மான் ஃபில் ஜன்னா வ அலியுன் ஃபில் ஜன்னா வ தல்ஹத்து ஃபில் ஜன்னா, தல்ஹாவும் சொர்க்கத்தை சார்ந்தவர் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஹிரா இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியில் ஏறும்போது அந்த மலையை பார்த்து சொன்னார்கள், உஸ்குன் ஹிரா, ஹிராவே மௌனம் கார், உன்னோடு நபி இருக்கிறார், உன்னோடு அபூபக்கர் இருக்கிறார், உன்னோடு ஷஹீதாக போகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் எண்ணினார்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்பை தனக்கு பிறகு கொடுப்பதற்காக தேர்ந்தெடுத்த நபித்தோழர்களில் அந்த நபித்தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் பொருந்திக் கொண்டார்கள், அதனால் நான் இறந்ததற்கு பிறகு இவர்கள்தான் ஆட்சி பொறுப்பேற்பதற்கு தகுதியானவர்கள் என்று. அதில் ஒருவருடைய பெயர் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதரால் சொர்க்கத்திற்காக நற்செய்தி சொல்லப்பட்ட நபர், அல்லாஹ்வுடைய தூதரால் ஷஹீதாவார் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட நபர், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழரால் ரசூலுல்லாஹுவால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நபர் என்று சொல்லப்பட்ட தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகத்தை எந்த வார்த்தைகளில் அடக்க முடியும்? இந்த நற்செய்திகளும் சிறப்புகளும் அவர்களுடைய தியாகத்தின் அடிப்படையில் எழுந்தவை அல்லவா?